ஒரு ஸ்டோரி மோட் கேம்ல நீங்க லெவல் 1ல இருந்து ப்ளே பண்ணாம டைரக்டா நான் லெவல் 50ல தான் ப்ளே பண்ணுவேன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. 2 மினிட்ஸ்ல கேம் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஜாப் மார்க்கெட்ல நிறைய ஃப்ரெஷர்ஸ் மிஸ்டேக் பண்றாங்க. லெவல் பை லெவலா நம்ம ஒரு கேமை விளையாண்டுட்டு போகும்போது தான் நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் புரியும், ஸ்டோரி புரியும், ஆப்ஜெக்டிவ் என்னன்றது தெரியும், ஆப்ஸ்டிகல்ஸை ஹேண்டில் பண்ணவும் முடியும். நான் போனாலே ஒரு பெரிய எம்என்சிக்கு தான் போவேன் அப்படின்னு இந்த 2026ல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சான்ஸ் கிடைக்காமலே போகலாம். அப்படியே கிடைச்சாலும் ஸ்டார்ட் அப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களோட லேர்னிங் கர்வ் எம்என்சில கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்க கையில் இருக்காது. இந்த வீடியோல நீங்க லெவல் 1ல இருக்கீங்களா, லெவல் 20ல இருக்கீங்களா, இல்ல லெவல் 50ல இருக்கீங்களா, உங்களோட எக்ஸாக்ட் லெவலை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை வச்சு என்ன டைப் ஆஃப் கம்பெனிஸை டார்கெட் பண்றதுன்னு ஒரு கிளியரான ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். Hi everyone, my name is Stefan. Welcome you all to this video. ஸோ நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ எந்த கம்பெனி டார்கெட் பண்ணலாம், எங்கே நான் போய் ஒர்க் பண்ணலாம், ஸோ எந்த இடத்துல ஒர்க் பண்ணால் நான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் கன்ஃபியூஷனுக்கான பதிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற அஜெண்டா பார்த்தலாம். ஸோ வை ஃப்ரெஷர்ஸ் டார்கெட்ஸ் எம்என்சி. ஸோ ஃப்ரெஷர்ஸோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி, இந்த பிராண்ட், இந்த பேரில் இருக்க இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணிட்டா என்னோட லைஃப் செட்டில் ஆயிரும், நான் சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வருது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் த ஹிடன் ரியாலிட்டி. ஸோ ஒரு எம்என்சிக்குள்ளே போனால் அங்கே என்ன ரியாலிட்டி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வாட் ஆக்சுவலி பில்ட்ஸ் யுவர் கெரியர். எது நமக்கு ரொம்ப முக்கியம், எது நம்ம கெரியர் பில்ட் பண்ணுறது முக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் மை ஜேர்னி. ஸோ இங்கே என்னோட பர்சனல் ஜேர்னியை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ AI கோச் ஜான்ட்ட பெர்மிஷன் வாங்கி அவரோட பெர்மிஷனில் தான் என்னோட ஜேர்னியை நான் ஷார்ட்டாக இந்த இடத்துல நான் பேச போகிறேன். அண்ட் தென் தி எக்ஸெப்ஷன் கேஸ். ஸோ எம்என்சிக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு இல்லை. ஸோ அந்த இடத்துல சில எக்ஸெப்ஷன் இருக்குது, அது என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் டேக் அவே பாயிண்ட். ஸோ டேக் அவே பாயிண்டை வச்சு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வை ஃப்ரெஷர்ஸ் டார்கெட்ஸ் எம்என்சிஸ். ஸோ ஆஃப்டர் ஆர் ஸ்கூலிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகும்போதே நம்ம என்ன க்ரைட்டீரியாவில் அங்கே போய் தேடுவோன்னா, எந்த காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது, எந்த காலேஜில் நான் சேர்ந்தால் எப்படி அங்கே என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்ற நம்ம பார்க்க மாட்டோம், எப்படி நான் அங்கே எஜுகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளுடைய தாட் எப்படி இருக்குன்னா, எந்த காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட், எந்த காலேஜில் நான் படித்தா உடனே நான் வேலைக்கு ஏற முடியும், படித்து முடிச்சோடனே நான் வேலைக்கு ஏற முடியும், அதுவும் எந்தெந்த கம்பெனி அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம காலேஜே சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம காலேஜ் என்ட்ரு ஆகிறதுலேருந்து நம்ம காதில் கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னா பிளேஸ்மெண்ட். அது நம்ம படிக்கிற இடத்துலையா இருக்கட்டும், அதாவது காலேஜில் இருக்கட்டும், நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ படிக்கும் போது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிற, டிசிஎஸ்ஸா, இன்ஃபோசிஸா, விப்ரோவா, ஆக்செஞ்சரா. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பெரிய பிராண்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, இந்த கம்பெனியில் வேலை செய்ய போறியா, இந்த கம்பெனியில் தான் நீ சேரணும், இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே வேலை செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே வேலை செய்கிறாங்க, இவங்களாம் செட்டிலாக இருக்காங்க, ஆன்சைட் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொசைட்டி எல்லாமே நமக்கு திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும், இங்கே எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கிளாஸ் பில்டிங்கில் ஒரு ஐடி கம்பெனியில் டீசெண்டாக ஐடி கார்டெலாம் போட்டுட்டு ஒரு காரில் போய் இறங்கி அந்த இடத்துல வேலை செஞ்சு, அந்த இடத்துல அந்த ஆன்சைட் போய் ஃபாரினில் போய் வேலை செய்வாங்க, இந்த இடத்துல லைஃப் செட்டில்ட் ஆயிரும், அதுக்கப்புறமா எந்த கவலையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மீடியாஸில் கூட பார்க்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட டே இன் மை லைஃப், நான் கூகுளில் வேலை செய்கிறேன், மைக்ரோசாஃப்ட்டில் வேலை செய்கிறேன், டே இன் மை லைஃப் அட் கூகுள், டே இன் மை லைஃப் அட் மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த மாதிரி வாஷான லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒரு எம்என்சிக்குள்ளே இல்லை இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்குள்ளே, இந்த பிராண்டுக்குள்ளே இப்படியெல்லாம் தான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் நம்ம சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டின்ல ஒரு ரேண்டமான பர்சனாக இருக்கட்டும், இல்லை நியூஸாக இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்சன் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, 50 LPA 60 LPA. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சேலரிஸ், இந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ் இதெல்லாம் காமிச்சு ஒரு ஃப்ரெஷரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் பிளேஸ் ஆனால் இந்த கம்பெனியில் தான் பிளேஸ் ஆகணும், இங்கே நான் பிளேஸ் ஆகிட்டா என்னோட லைஃப் செட்டில், அதுக்கப்புறம் என்ன சொசைட்டி எல்லாரும் எனக்கு தூக்கி இதே மாதிரி கொண்டாட போகிறாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, வி ஆர் ட்ரெயின் டு சேஸ் தி லோகோ, நாட் தி க்ரோத். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே நான் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த கம்பெனிக்குள்ளே என்னோட க்ரோத் எப்படின்னு நிறைய பேர் பார்க்க போகிறதில்ல. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா என்ன இந்த சொசைட்டி தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ வி ஆர் ட்ரெயின் டு சேஸ் லோகோஸ், நாட் தி ஆக்சுவல் க்ரோத். ஒரு எம்என்சிக்குள்ளே போனாலும் அங்கே ரியாலிட்டி என்ன,
ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, இந்த மாதிரி பெரிய கிளாஸ் பில்டிங்ஸ் இருக்குது, பெரிய பிராண்ட் இருக்குது, இதுக்குள்ளே போனால் என் லைஃப் செட்டில்ட் ஆயிரும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே ரியாலிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அ பர்சன் ஜாயின்ஸ் அண்ட் எம்என்சி. ஒரு எம்என்சிக்குள்ளே அவர் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிட்டார், அவரோட ஃப்ரெஷர். முக்கால்வாசி டைம் அவர் வந்து பெஞ்சில் தான் இருப்பார். ஸோ இந்த பெஞ்ச் அப்படின்ற டேர்ம் ஐடிக்குள்ளே வேலை செய்கிறவங்க இல்லை கார்பரேட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ உங்களுக்கான ப்ராஜெக்ட் அசைன் பண்ணலான்னா உங்களை சும்மா உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ பெஞ்ச் நீங்கள் கேட்கலாம், சும்மா உட்காந்தா சூப்பர் தானே, ஜாலி தானே, சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கி எல்லாமேன்னு கேட்கலாம். பட் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கினா நீங்கள் எதுவுமே அங்கே கற்றுக்க போகிறது. எம்என்சிக்குள்ளே இது தான் நடக்கும். நிறைய டைம் நீங்கள் பெஞ்சில் இருப்பீங்க. அப்படி பெஞ்சில் இல்லாமல் உங்களை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போட்டாலும் அந்த ப்ராஜெக்டில் யூ வில் பி அ ஸ்மால் பர்சன் அவாங் த பிக் சிஸ்டம். ஒரு பெரிய சிஸ்டம்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு எம்என்சியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய பீப்புள் ஒரே ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிறைய பீப்புள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க ஒரு சின்ன பார்ட்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக என்னோட கசின் கூட ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. இட் இஸ் அன் எம்என்சி. நான் பேசின அளவுக்கும் அவர் இப்போ கூட என்கிட்ட ரீசெண்டாக என்ன சொன்னார்னா, நான் இந்த ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்தால் என்னால் எதுவுமே கற்றுக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு நான் சொன்னார். நான் சீக்கிரமாக வேறு இடத்துல வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேறு இடத்துல நீங்கள் வேலையை பார்க்கலாம், ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு எம்என்சிக்குள்ளே இது தான் ரியாலிட்டி. என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பெஞ்சில் இருப்பீங்க. பெஞ்சில் இல்லாமல் உங்களை ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போட்டாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரே ரிப்பீட்டேட்டிவான ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் யூ வில் பி அ ஸ்மால் பார்ட் அமாங் அ பிக் சிஸ்டம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஹார்ஷ் ரியாலிட்டி இன்சைட் தி எம்என்சி. ஸோ இங்கே யுவர் கெரியர் இஸ் நாட் பில்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் பில்ட் பை லேர்னிங் ஸ்பீட். நான் ஒரு பெரிய எம்என்சியில் 5 வருஷமாக வேலை செய்கிறேன். ஆனால் 5 வருஷமாக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும்தான் பண்ணுறேன், இதுக்கப்புறமா எதுவுமே நான் கற்றுக்கல அப்படின்னா அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு வேஸ்ட். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு எம்என்சி இல்லாமல் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே என்னென்னா இட் இஸ் பில்டு பை லேர்னிங் ஸ்பீட். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது தான் ஆக்சுவலி முக்கியம். ஸோ நம்மளோட கெரியரை என்ன பில்ட் பண்ண போகுது அப்படின்றத ஆக்சுவல் ட்ரூத்தை நெக்ஸ்ட் லைன் நம்ம பார்க்கலாம். So what actually builds your career அப்படின்னா, let's take the same person has joined a small startup. ஸோ இங்கே ஸ்மால் கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறது அவங்களோட பொட்டன்ஷியலாக ஸ்மால்னு சொல்லலை. ஸோ மேபி அவங்களோட ஆஃபீஸ் சின்னதாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் பீப்புள் அங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு எம்என்சியை கம்பேர் பண்ணால் இங்கே கம்மியாக இருக்கலாம், சேலரி ஒருவேளை அவங்களோட இங்கே கம்மியாக இருக்கலாம். பட் இவங்களோட பொட்டென்ஷியல் சின்னது கிடையாது. ஒரு சின்ன கம்பெனி ஆர் நான் ஸ்டார்ட் அப் இங்கே நான் மீன் பண்ணும்போது அவங்களோட பொட்டென்ஷியல் கம்மி இல்லை, ரொம்பவே சின்ன கம்பெனி, இங்கே சேர்ந்தால் ஒன்றுமே நமக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்றத நான் மீன் பண்ண போகிறதில்ல. பட் இங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனிக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் எம்என்சிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹிடன் ட்ரூத்தெல்லாம் இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸ் சைடில் பார்த்தோம். இப்போது இதே பர்சன் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட க்ரோத் எப்படி இருந்திருக்கும்? he would have built features. ஒரு ப்ராஜெக்டில் போட்டிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இவரே பில்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஒர்க் மட்டும் பண்ணாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே ப்ராஜெக்டில் அவர் பில்ட் பண்ணியிருப்பார். he would have talked to clients. அதாவது நீங்கள் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட கிளைண்ட்டை பேசவே முடியாது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை உங்கள் டிஎல் தான். டிஎலை தாண்டி உங்கள் மேனேஜர்கிட்ட பேசுறதே கஷ்டம் தான். ஏன்னா டிஎல் தான் மேனேஜரை கோஆர்டினேட் பண்ணுவார். நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நிறைய டிஎல்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கான டிஎல்ஸை மட்டும் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஸ்டார்ட் அப்ஸ்னால் ஒரு சின்ன டீமாக தான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்டில் கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதே கொஞ்சம் பேர் தான் எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண வரும். ஒரு ப்ராஜெக்ட்னா ஜஸ்ட் நான் ஒரு டெவலப்பர், நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் கோட் மட்டும் தான் அடிப்பேன், அது மட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டில் நடக்கிறது. ஒரு ப்ராஜெக்ட்டில் கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் வாங்குறதுலேருந்து அதை கம்ப்ளீட் பண்ணி டிப்ளாய் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறது வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் ஒரே ப்ராஜெக்டில் நடக்கும். ஆனால் எம்என்சியை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல எண்ட் டு எண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இது நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பீங்க, கிளைண்ட்ஸ்கிட்ட பேசியிருப்பீங்க,
ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணதை டிப்ளாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் யூ வுட் ஹேவ் ப்ராக் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு ஃபீச்சரை பில்ட் பண்ணி அதை புஷ் பண்ணுறேன். கிட் புஷ் பண்ணும்போது நான் கரெக்டாக பண்ணாமல் அந்த இடத்துல சில மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, என்டையர் லைவ் சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிராஷ் ஆன இடத்துல கண்டிப்பாக திட்டு வாங்கினேன். பட் அந்த இடத்துல என்னென்னா, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். என்னோட சீனியர்ஸோட ஹெல்ப் வச்சு அந்த இடத்துல என்னால் அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு, கரெக்டான கோடையும் என்னோட கிட்லேருந்து புஷ் பண்ண முடிஞ்சு, லைவ் சைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. அதான் இங்கே சொல்லியிருக்கேன், யூ வுட் ஹேவ் ப்ராக் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிக்ஸ்ட் இட் ஹிம்செல்ஃப். அதாவது அவர் ப்ரொடக்ஷனை ப்ரோக் பண்ணிக்க முடியும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணவும் அந்த விஷயத்தை கற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய எம்என்சிஸில் உங்களுக்கான ஹெல்ப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க. அது ஒரு டைம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே அப்படியே திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அந்த இடத்துல பெருசாக கற்றுக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வேலை செய்யும் போது எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் தான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நீங்கள் தான் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், நீங்கள் தான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர், நீங்கள் தான் டெஸ்டர்ஸ். அதை டிப்ளாய் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்டிங் அந்த எண்ட் டு எண்ட் வரையும் எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட லேர்னிங் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் கிடையாது. உங்கள் கெரியர் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எந்த பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி கோயிங் டு பில்ட் யுவர் கெரியர். ஸோ இப்போது என்னோட சின்ன ஜேர்னியை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஏகோச் ஜானோட யூடியூப் சேனலில் என்னோட ஜேர்னியை வந்து ஒரு பாட்காஸ்ட்டாகவே நாங்கள் பேசியிருக்கோம். நானும் ஏகோச் ஜானும் அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour அந்த வீடியோ வருது. கம்ப்ளீட்டாக நான் எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கேன், எப்படி வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றது எல்லா விஷயமும் அந்த பாட்காஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஷார்ட்டாக என்னோட ஜேர்னியை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஐடியில் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஐ ஹவ் ஸ்டார்டட் ஏன்னா பிபிஓ, அதாவது கஸ்டமர் சர்வீஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே விஷயத்தை தான் நான் திருப்பி டெய்லி பண்ண போகிறோம். ஸோ இந்த குவேரிஸ் கஸ்டமர்ஸ்ந்து வரும். ஸோ இதை மட்டுமே டெய்லி அதே விஷயங்களை பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ இது தான் என்னோட ரொட்டீன் லைஃப் ஆச்சு. ஸோ இந்த லைஃப்லேருந்து நான் எதுவுமே கற்றுக்கல. என்னோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் எதுவும் இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இதை தவிர நான் எதுவுமே கற்றுக்கல. இங்கேருந்து நான் வெளியே போகிறதா தான் என்ன பண்ணுவேன், இல்லை என்னோட லைஃப் இங்கேருந்து இம்ப்ரூவ் ஆகும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கும்போது தான் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங் அந்த கோர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் படித்தது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் எண்ட் வந்து எனக்கு நோட் ஜேஎஸ் மட்டும் தான் தெரியும். பட் அந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணும்போது என்னை வந்து பிஹெச்பியில் ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோடய ஒர்க் டைம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன யோசிச்சேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வேலை செய்யணுமா, குவிட் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் பார்த்தலாம், இல்லை நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தால் பார்த்தலாம்னு சொல்லி குவிட் பண்ணிட்டேன். ஸோ தட் வாஸ் மை பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்கை தான் நீங்கள் பண்ணிட வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அங்கே என்ன தான் லேர்னிங் இருந்தாலும் அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லா விஷயத்தையும் நான் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அந்த வேலையை நான் குவிட் பண்ணிட்டேன். அது குவிட் பண்ணாமல் இருந்தேன்னா இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுருந்துக்கலாம். அது போக போக என்ன எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும், சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பட் ஈஸியாக என்னால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் என்ன பண்ணேன், சீக்கிரமாக அதை குவிட் பண்ணிட்டு எகெயின் பிபிஓக்கு போயிட்டேன். ஸோ எகெயின் பிபிஓக்கு போகும்போது ஆல்ரெடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை தான் திருப்பியும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல எந்த வித க்ரோத்துமே இல்லை. ஏன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை பேச நீங்கள் ஒரே விஷயத்தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த கஸ்டமர் குவேரிக்கு வந்தாலும் சில ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ஸ் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை தான் திருப்பி கஸ்டமர் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது தான் ஆக்சுவலாக பிபிஓவில் நடக்கும். ஸோ இங்கே என்னோட எல்லா விஷயங்களும், என்னோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், சேலரி இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லா விஷயங்களையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஜாயின் ப்ரோஐடி பிரிட்ஜ். ஸோ இது ப்ரோஐடி பிரிட்ஜோட கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. பட் நான் ஆக்சுவலி ப்ரோஐடி பிரிட்ஜில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நான் படித்த ஒரு ஆள் தான். ஸோ இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரோஐடி பிரிட்ஜில் எனக்கு வேலையும் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஒர்க் பண்ணுற அந்த ப்ரோஐடி பிரிட்ஜ் ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட் அப்லேருந்து அவங்க கடந்து வி ஆர் க்ரோயிங். ஸோ வி ஆர் ஆல்சோ க்ரோயிங் எஸ் அ பிக் கம்பெனி. ஒரு பெரிய கம்பெனியாக க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒவ்வொரு நாளும் ஹைரிங் நடந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய புது பீப்பிள்ஸ், நிறைய புது டேட்டா சயின்டிஸ்ட், ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட், சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ க்ரோயிங் ஃபேஸில் எங்கள் கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனியில் ஐம் ஒர்க்கிங் அஸ் அன் ஏஐ இன்ஜினியர். ஸோ இங்கே நான் ஏர்ன் பண்ணுறது வந்து ஒரு எம்என்சியில் ஒரு பர்சன் என்ன ஏர்ன் பண்ணுவாங்களோ அதை விட 1 step ahead தான் இங்கே நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ ஈவன் தோ நான் ஒரு நான் ஐடியிலேருந்து ஐடி பேக்ரவுண்டுக்குள்ளே வரேன், என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஒரு 8 monthோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐக்கு வந்து நான் அந்த ஃப்ரெஷராக இருந்தாலும் ஒரு எம்என்சியில் நான் என்ன ஏர்ன் பண்ணியிருப்பேனோ அதை விட அதிகமாகவே இந்த கம்பெனிலையும் நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஃப்ரெஷர்ஸோட மைண்ட் செட் அப்படி தான். இந்த பெரிய கம்பெனிக்கு போனால் எனக்கு நிறைய சேலரி, கொஞ்சம் சின்ன கம்பெனிக்கு வந்தால் எனக்கு கம்மி சேலரி. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் தான். நான் வந்து ஒரு எம்என்சியில் இதை ஒர்க் பண்ணல.
ஸ்டார்ட் ஆகி க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், பட் ஐ எம் ஏர்னிங் லைக் அன் எம்என்சி பர்சன். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஜேர்னி நான் ஷேர் பண்ணேன். ஸோ இன்னும் என்னோட ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணேன், எந்தெந்த விஷயத்தில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டேன் அப்படின்ற விஷயம்லாம் அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா ஏகோஜான யூடியூப் சேனலில் என்னோட பாட்காஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ எகெயின் நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், வாட் ஆக்சுவலி பில்ட்ஸ் யுவர் கெரியர். ஸோ இங்கே என்னோட ஜேர்னியை வச்சு இந்த டிஃப்ரென்ஸை உங்களுக்கு காமிக்கப்பேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் எம்என்சி அண்ட் அ ஸ்டார்ட் அப். ஸோ இங்கே ஸ்டார்ட் அப்பில் யூ வில் ஹவ் மோர் ஒர்க். ஸோ கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணல, அந்த இடத்துல எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், நான் குவிட் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் இந்த ஸ்டார்ட் அப்பில் நான் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கேயும் எனக்கு அதிகமான ஒர்க் இருக்குது. ஸோ அதிகமான ஒர்க் நான் பண்ணுறனால ஐ எம் லேர்னிங் மோர். இந்த இடத்துல ஒர்க் நிறையா இருந்தாலும் உங்களோட லேர்னிங்கும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் யூ ஆர் கெட்டிங் எ ஃபாஸ்டர் க்ரோத். ஸோ இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய சேலரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இட்ஸ் அ ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், அதாவது எனக்கு கம்பெனி பே பண்ணல. பட் ஃப்ரம் செகண்ட் மந்த் எனக்கு 3 மந்த் இங்கே ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொபேஷன் பீரியடில் எகெயின் இட் இஸ் அன் இன்டர்ன்ஷிப், பட் இட் வாஸ் அ பெய்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ ஐ வாஸ் பெய்ட் வெரி லெஸ். ஸோ லாஸ்ட்டில் போட்டுக்கல லெஸ் இனிஷியல் சேலரி. நான் சொன்ன மாதிரி லெஸ் சேலரி பட் லெஸ் இனிஷியல் சேலரி. ஸோ ஸ்டார்டிங் அந்த 3 மந்த்து எனக்கு சேலரி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் 3 மந்த் என்னோடய க்ரோத் வந்து அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சொன்ன மாதிரி ஃபாஸ்டர் க்ரோத். ஸோ இனிஷியலாக ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா எனக்கு திடீர்னு க்ரோத் வந்து பயங்கரமாக ஹை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எம்என்சியில் ஏர்ன் பண்ணுறதோட நான் அதிகமாக இங்கே ஏர்ன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் அப்போட விஷயங்கள் இது தான். ஸோ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க, க்ரோத் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சேலரி இனிஷியலாக கம்மியாக இருக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் எம்என்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், தான் கம்மியான வேலையே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வேலை கம்மியாக இருக்கும்போது லேர்னிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நீங்கள் கற்றுக்குப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கு க்ரோத்தும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கிட்டதே கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அது எப்படி நீங்கள் க்ரோத்துக்கு அதை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ வேலை கம்மியாக இருந்தால் லேர்னிங் கம்மியாக இருக்கும், லேர்னிங் கம்மியாக இருந்தால் க்ரோத்தும் கம்மியாக இருக்கும். ஆனால் இனிஷியலாக உங்கள் சேலரி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியலாக ஒரு எம்என்சிக்குள்ளே போகும்போது நல்ல ஒரு சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த சேலரி அப்படியே சஸ்டைன் தர க்ரோ ஆகுது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே இருக்கும், பட் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், க்ரோ ஆகிட்டே வரும். பட் அதே நேரத்தில் எம்என்சியில் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும், ஆனால் அதே சேலரியில் அப்படியே இருப்பீங்க தவிர உங்களோட க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஹார்ஷ் ரியாலிட்டி. இதை வந்து நீங்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் தி ஆக்சுவல் ட்ரூத். ஏன்னா நானும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை செஞ்சுருக்கேன், இப்போ ஒரு க்ரோயிங் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் பண்ண பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரோத் என்ன இருக்குது, என்னோட க்ரோத் எப்படி இருக்குது, என்னோட சுற்றி இருக்கவங்க நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்றதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ த ரியல் க்ரோத் கம்ஸ் ஃப்ரம் டூயிங், நாட் ஃப்ரம் தி கம்பெனி நேம். இதை தான் திருப்பி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எம்என்சியில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற கம்பெனி நேம் வச்சு உங்களுக்கான க்ரோத் இருக்க போகிறதில்ல. ரியல் க்ரோத் எங்கே இருக்குன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் டூயிங். ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ரியல் க்ரோத். ஸோ அதுக்கு நீங்கள் எம்என்சிஸில் ஜாயின் பண்ணவே கூடாதானா? இல்லை, ஜாயின் பண்ணலாம். தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். அது என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ த எக்ஸப்ஷன் கேசஸ் என்னன்னா, லெட்ஸ் அஸ்யூம் தி சேம் பர்சன் ஜாயின்ட் இன் அன் எம்என்சி. பட் அந்த எம்என்சி என்ன வந்துச்சுன்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்றது ஒரு எக்ஸப்ஷன் தான். ஸோ என்ன தான் ஒரு பெரிய எம்என்சியில் போனால் அவங்க லேர்னிங் கம்மியாக இருக்கும், க்ரோத் கம்மியாக இருக்கும்னு சொன்னாலும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ப்ராடக்ட் ரோல் அண்ட் தென் கோர் ஸ்கில் ஒர்க் அண்ட் தென் ஸ்ட்ராங் மென்டார். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்குவீங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்காது, புது புது விஷயங்கள், புது புது சேலஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கிராக் பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய எஃபர்ட் பட முடியும். கோர் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சா தான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்க்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் என்ட்ரு ஆகினா உங்களோட மென்டார்ஷிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் உங்களுக்கு கூட இருந்தால் நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் உடனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு இஷ்யூவில் நீங்கள் ஒரு பக்கில் மாட்டிட்டீங்கன்னா உங்களால் அந்த இடத்துல வெளியே வர முடியல, ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை
கற்றுக்குவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மென்டாஸ் இருப்பாங்க, நல்ல ஒரு ரோல் இருக்கும், நல்ல சேலரி இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். நீங்கள் எம்என்சிக்குள்ளே கண்டிப்பாக போகவே கூடாது, எம்என்சிஸ் கண்டிப்பாக தப்பு அப்படின்றது இல்லை. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்கள் என்ன ரோலில் ஒரு எம்என்சிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ராங் ரோல் இன் அ பிக் கம்பெனி இஸ் ஈக்குவல் டு கேரியர் டிலே. தப்பான ரோலில் ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கெரியரில் டிலே தான். பட் அதே நேரத்தில் ரைட் ரோல் இன் அ ஸ்மால் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் கரெக்டான ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ குட் கெரியர் growth. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். we are not against the MNCs, பட் நீங்கள் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது அங்கே என்ன ரோலில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறீங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு எம்என்சியோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அங்கே மட்டும்தான் போய் நீங்கள் புடிவாக தான் நிற்கக்கூடாது. ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நல்ல ரோல் கிடைச்சா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, இந்த லேர்னிங்கை வச்சு கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில், நல்ல ஒரு எம்என்சியில் ஒரு பெரிய ஜாப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட, அந்த நம்பிக்கையோட டோன்ட் ஜஸ்ட் ஸ்டிக் வித் எம்என்சிஸ், explore everything and choose your right role. So I would like to complete this video with this takeaway points. First point anna, don't choose your first job for salary, choose it for learning. அதாவது இந்த சேலரி, எனக்கு இவ்வளோ சேலரி கிடைச்சா மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு போவேன் அப்படின்ற சேலரியை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியில் நான் என்ன ரோலில் இருக்க போகிறேன், எனக்கு எந்த அளவுக்கு அந்த கம்பெனிலேருந்து லேர்னிங் இருக்க போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான ரோல். ஸோ ஒரு கம்பெனியை சூஸ் பண்ண போகிறதா இருந்தால் அந்த கம்பெனியை பற்றி ஒரு R&D பண்ணுங்கள். அங்கே என்னென்ன ப்ராடக்ட் பில்ட் பண்ணாங்க, அது ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியா, ஸோ அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி க்ரோத்ஸ் இருக்குது. ஸோ லிங்க்டின் போனீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான R&D பண்ணி அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கீப் இன் மைண்ட், டோன்ட் சூஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபார் சேலரி. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி சேலரிக்காக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, அங்கே இருக்க லேர்னிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். And then your first company should build your skills, not just your ID card. ஸோ இந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்ற ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போகிறது இல்லை மேட்டர், அந்த கம்பெனியில் உங்கள் ஸ்கில்ஸ் ஆக்சுவலாக பில்ட் ஆகுதா இல்லையா, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ எம்என்சி சூஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் அப்பை சூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கில்ஸ் எங்கே பில்ட் ஆக போகுது அப்படின்றத அந்த தெளிவான ஐடியா உங்களுக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்ற பெருமைக்காக இல்லை, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் தான் ரொம்பவே முக்கியம். And then become so skilled that MNCs chase you, not the other way around. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்கில்டான பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எம்என்சியை சேஸ் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. MNCs will chase you. ஸோ இந்த எம்என்சி கம்பெனிஸ்குள்ளெல்லாம் டேலண்ட் சர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ரெஸ்யூம்ஸ் வரும். ஸோ நிறைய அப்ளை பண்ணுற ரெஸ்யூம்ஸை வச்சு அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட சர்ச்சிங் இருக்கும். ஸோ ரைட்டான கரெக்டான ஒரு பீப்புளை என்னோட கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கணும், ஸோ நல்ல ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை வந்து கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கும் அப்படின்னு ரெக்ரூட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட லேர்னிங் என்ன, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் லிங்க்டின்ல ப்ரொஃபைலுக்குள்ளே போனாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்றது உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு நல்ல ரெக்ரூட்டருக்கு தெரிய வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, உங்களை எந்த ரோல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ChatGPT கொடுத்து இந்த ரோல்னு சொல்லி நிறைய விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணி போட்டுடலாம். பட் ஒரு ரெக்ரூட்டர் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வரும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம். ஸோ விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த இடத்த நீங்கள் போட முடியும். ஜஸ்ட் ChatGPTலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அதுவுமே தெரிய வந்துடும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றது. ஸோ பிகம் ஸோ ஸ்கில்ட் தட் MNCs ஷுட் சேஸ் யூ. நீங்கள் போய் MNCயை சேஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் கரெக்டான ஸ்கில்டான பர்சனாக இருந்தீங்கன்னா, நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கில் செட்லாம் ஹையாக இருந்துச்சுன்னா MNCs வில் காண்டாக்ட் யூ ஃபார் தேர் நீட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And then in the first 2 years growth is the real package. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து சேலரிக்காக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து உங்களோட ரியல் சேலரி பேக்கேஜ் என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடியதான மணி கிடையாது, உங்களோட க்ரோத் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ எந்த அளவுக்கு என்னோடய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேலரிக்காக ஒரு கம்பெனிக்குள்ளே போகாதீங்க. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ரோல் கிரேட்டர் தென் கம்பெனி நேம். இந்த பெரிய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னோடய ரோல் இது தான், இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை விட
ஒரு சின்ன கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னோட ரோல் இந்த இடத்துல வந்து எண்ட் டு எண்ட் நான் ஒர்க் பண்ணுறேன், எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்குவேன், கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறேன், கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நான் ரெக்யூர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அதை வந்து என் டீமுக்கு கன்வே பண்ணுறேன், என்னோட ஜூனியருக்கு டவுட் இருந்தால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ எந்த இடத்துல உங்களோட ரோல் நல்லா இருக்குதோ, எந்த இடத்துல உங்களோட ரோல் உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுதோ அதுதான் முக்கியம். ஸோ கம்பெனியை சேஸ் பண்ணாதீங்க, கரெக்டான ரோலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் தி டேக் அவே பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும், இல்லை கான்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ரேண்டமான விஷயங்களை இங்கே நான் சொல்லலை. ஸோ இதெல்லாம் என்னோடய பர்சனல் ஜேர்னியில் நான் அனுபவித்த விஷயம் தான். ஸோ எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும், ஸ்டார்ட் அப்பில் என்னென்ன வேலை இருக்கும், அந்த ஸ்டார்ட் அப்லேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரோடக்ட் பிரிட்ஜில் நான் ஜாயின் பண்ணும்போது ஏகோ ஜான் சொன்ன விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே என்னை வந்து கேமரா மணி பேச சொன்னார், அதாவது பாட்காஸ்ட்காக பேச சொன்னார். ஸோ அந்த இடத்துல இல்லை எனக்கு இந்த கேமரா மணி பேசிலாம் பழக்கம் இல்லை, நான் பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா என்னோடய க்ரோத் அங்கேயே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அதை நான் கடந்து வந்தனால தான் செகண்ட் எம்சிபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னார். நான் அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி புது விஷயங்களை பண்ணுறதுக்காக எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் நோ சொல்லாமல் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்ய ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு ஈஸியாகவே இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரோடக்ட் பிரிட்ஜில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான சேலரி தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் இப்போது ரொம்ப காலம்லாம் ஆகலை. என்னோடய க்ரோத் வந்து ஒரு எம்என்சியில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குமோ அதே க்ரோத் எனக்கு இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது ஏன் சொல்ல முடியுதுன்னா, யூ ஆர் சீயிங் மீ. ஸோ இந்த இடத்துல மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோடய லிங்க்டின் போனீங்கன்னா நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன ரோலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டேக் அவே பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, இந்த 5 பாயிண்ட்ஸும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் எந்த ஜாப் ரோலில் எந்த ரோலில் நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், பட் சூஸ் வைஸ்லி. ஸோ வித் திஸ் செட், வில் மீட் அகெயின் இன் எனி அதர் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்டெஃபன்.